இந்த கதையை பற்றி உங்க கருத்தை தெரிவிச்சிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்ல, கம்யூனிட்டில ஏதாவது போஸ்ட் பண்ணனாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை பார்த்தா என்ன தோணுதுன்னு கேட்க. சாமட்டி பேச்சல் இருக்கா, என்னால கத்தி கோவ கூட பட முடியாது. அந்த கிங்ஸி பையன் ஓன் கூட குஜாலா இருக்கிறதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அததான் நானும் கேட்க, எதுக்கு என்ன டிசார்ஜ் பண்ணாம வச்சிருக்கீங்க? நாங்க எங்கடி பண்ணாம வச்சிருக்கோம், அவன் பண்ண விட மாட்டேங்க. அவனுக்கு உடனே உங்க அக்காவும் தங்கச்சியும். அக்காவும் தங்கச்சிமா, உங்க அக்கா எதுக்காக பண்ணுதானு தெரியல. உன் தங்கச்சிக்கு நீ வீட்டுல தான் டெஸ்ட் படிச்சா இருக்கான், இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்காளாம். அதுக்காக டிசார்ஜ் பண்ணா வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் இதை விட்டு டவல விட மாட்டேங்க. அந்த கிங்ஸ்லி அந்த பயவுல எங்க அவன் எங்க போவான்? ஏன்னா தஞ்சம்னு கிடக்கான். மரியாதையை சொல்லிட்டேன், என்ன டிசார்ஜ் பண்ணுங்க. எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்லடி, அதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா டிசார்ஜ் பண்ண விட மாட்டேங்க. பண்ண விட மாட்டேங்க. டாக்டர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். டாக்டரே அவன் ஆளுதான். டாக்டர் இதுக்கு உடந்த. எனக்கு என்னமோ நீ மறு வீட்டுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் பாத்துக்க. மறு வீட்டுக்கு வந்திருக்கனா? உங்க அக்கா வாய்க்குருசியா என்னமா சமைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கா? உங்க வீட்ல என்னைக்காவது காடைய கண்ட கட்டிருப்பீல? இன்னைக்கு காடை பிரியாணி கொண்டு வந்திருந்தா. எனக்கு தரவே இல்ல. உனக்கு எங்க கொண்டு வந்தா? கிங்ஸி பையலுக்கு வீட்டு மாப்பிள்ள மாதிரி உங்க அக்கா கவனிக்காட்டி. இப்ப அந்த பயவுல எங்க லாலே 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 அப்படின்னு பாட்டு படிச்சுட்டே போயிருக்கான். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு காவலுக்கு. ஆனா என்ன, உன் புண்ணியத்துல நான் கொஞ்சம் நல்ல சோறு தின்னுக்கிட்டோம். ஆமா, எனக்கு தரலியட்டி, இது தூங்கிட்டியா? உங்க அம்மா வேற நம்ம சோதிக்கோ பத்தியா? என்னவான்னு கேளு. ஏன் அத நீ கேட்க வேண்டியதானே? உன் வாய் என்ன வாடகைக்கா விட்டுருக்க? அவன் தான் எங்களை ரொம்ப சோதிக்கானா? நீ ரொம்ப தான் சோதிக்க. நான் 2 நாள் அட்மிட் ஆகி கிடக்கேன். என்னைக்கு வந்திருக்கா பத்தியா பாக்கிறதுக்கு. அதான் நான் பேச மாட்டேன். தெரியுமா, அவன் உங்ககிட்ட பேச மாட்டாளாம். பேசிட்டாலும் இந்த கஞ்ச குடிக்க சொல்லி. உங்களுக்கெல்லாம் காடை பிரியாணி, எனக்கு கஞ்சாட்டி. நீ திங்க வேண்டிய பிரியாணி தானே இந்த கிங்ஸி பைய தின்னா. அவன் எதுக்கிட்ட ஏன் பிரியாணி தின்னா? அப்பதானே உங்ககிட்ட விளையாட முடியும். கொன்னு போட்டுருவேன். என்ன பார்த்தா உனக்கு இழுச்சமா தெரியும்? விருந்து வச்சது உங்க அக்கா, தின்னது கிங்ஸி. திட்டு வாங்குறது நானா? நானும் சாப்பிட்டேன். சப்பா, இவ வேற இவ ஏன்டி உட்கார்ந்திருக்கா? ஐய, வீட்டுல அவளுக்கு போர் அடிக்குதான். ஏய் இசை, ஐயோ கூதாவலே, என்னம்மா இந்த கஞ்ச குடிட்டி நான் சீக்கிரம் வயலுக்கு போகணும். என்ன சோதிக்கலான்னு கேட்க, இல்ல தெரியாம கேட்க? என்ன சோதிக்கலான்னு கேட்டேன். இவங்க அக்கா தான் மட்டும் சீக்கிரம் அவளுக்கு கஞ்சி வச்சு கொண்டு போங்கன்னு சொன்னா. ஏதோ பிரியாணிலாம் பொங்கிருக்கியா? ஆமாட்டி, உங்க அக்கா 2 நாளா வேலைக்கு போகல. வீட்டுல கிடந்தாலா வேதமா பொங்கிட்டு கிடக்கா. எதுக்கு அவ வேலைக்கு போகல? அவளுக்கு மனசெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதான் 2 நாள் வீட்டுல இருக்கேன்னு சொன்னா. நான் அட்மிட் ஆயிருக்கது அவளுக்கு சந்தோஷமா இருக்குது. சின்னவளும் காலேஜுக்கு போகலையே. சப்பா, இல்ல குடும்பமான கேட்க ஒருத்தி எப்ப போய் ஒளிவான்னு பாப்பீங்களோ? நீ உன்ன மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரி வந்து கடந்துக்கிடுவ. இதுக்காக நாங்க உழைக்க வேண்டாம். சீன அந்த கஞ்ச குடி, நான் வயலுக்கு போகணும். எனக்கு கஞ்சி வேண்டாம். வயிறு காஞ்சா கழுதையும் புள்ள திங்கும். ஒழுங்கா குடி சொல்லிவிட்டேன். ஏண்டி, உன் கூட தானே இந்த ரேச்சலும் ஜபாலும் இருக்காளுவ. என்னைக்காவது மயக்கம் போட்டு விழுதாள்வலா? ஏன் தெரியுமா, நாங்களும் விழணும்னு கேட்க. இவளையாவது தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருந்தது. எங்களுக்கு கொல்ல பண்ணிடுறேன் பாத்துக்க. எனக்கு என்னமோ நீ பிளான் போட்டு தான் மயக்கம் போட்டு விழுந்தியோட சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா கொண்டு வந்த கஞ்ச குடிக்க வச்சிருவேன் பாத்துக்க. ஓஹோ, உங்க அம்மா வச்ச கஞ்ச குடிக்கிறதுக்கு நான் என்ன சுவர்ண கட்டவா நினைச்சியா? அட எடுபட்டாளோலா, நான் காலையில கஞ்சி வச்சு கொண்டு வந்தா எகத்தால மாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு உங்களுக்கு கஞ்சி கூட கிடையாது, போங்க. ஆமா, நீ கஞ்ச குடிச்சிட்டாலும் இப்ப நான் அதை தான் குடிக்கணும். குடி, உன் தலையில தேனி குடி. கோத்த கலப்பால சொல்லிட்டேன். எட்டி ரேச்சலி, என்ன பெரியமா கொஞ்சம் கஞ்சி குடிக்காட்டி? இல்ல வேண்டாம், நான் ஒன்லி பீஸா தான் சாப்பிடுவேன். என்ன பீஸா சாப்பிடுவியா? அவ என்னட்டு அசிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ பெரியமா, பீஸா பீஸா. என்ன எலோ பியார ஆரம்பிக்கவே நல்லா இல்ல.
உங்களுக்கு பிடிக்கலன்னா பொத்திக்கிட்டு போங்க. அது என்ன அப்படி சொல்றியா? ஆமா, உங்க அம்மா பெருமாள் அதை வாங்கிச்சும்பா. அந்த இலவ தின்னுட்டு தான் செல்ல வயித்துல கடந்து உன்னிட்டு கிடைக்கியா நீ? இங்க வயிற்றுல ஊர்ல அடி வயிற்றுல நசுக்கி எடுக்க. ஏண்டி வெக்ஸலி, உனக்கு பீத்ததுக்கு இடமே இல்லையாட்டி? இனிமேல் நான் பீஸாவே திங்க மாட்டேன். இல்ல தின்னுங்க, திங்கக்கு அப்புறம் தானே இருக்குதே. நீங்க கஞ்சி வச்சுட்டு போங்க. அடிக்கடி நம்ம மசக்கக்காரி மாதிரி வந்து ஒரே மயக்கத்துல வந்து கலந்துக்கிட்டுதா. உங்க மவளுக்கு என்னன்னு கேட்டா சொல்ல முடியல, மசக்கையில கிடக்கான்னு சொல்ல வேண்டி இருக்கு. போற போக்க பார்த்தா அப்படிதான் வந்து படுப்பான்னு தோணுது. என்ன முறைக்க, அந்த பையன் அந்த வரத்து தான் வாரான். சிகட்டி சொல்லுத, கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலும் சிறுமிச வேலையை பார்த்துட்டு போயிருதா. ஐயோ முடியலையே முடியலையே, எனக்கு இதுல இருந்து விடுதலையே கிடைக்காதட்டி. அவன் உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டான், கொடுக்க வைக்கிறேன். எஸ். அம்மா, உங்க பேங்க் ஜிப் தானே வந்து கூட்டிட்டு போவோம். இன்னைக்கு என்ன தனியா போய்கிட்டு இருக்கா? அவன் அன்னைக்கு இயல் வரல, அதான் அவையே வரல. அதான் இசை அட்மிட் பண்ணி வச்சிருக்கல, அங்க நான் இருக்கேன்னா சரி நீ இவ்வளவு இருந்துட்டு இப்பதான் போறேன். ஓ, நீ பார்க்க போனியா? நேத்து பாத்துட்டு வந்தேன். நான் போகணும், அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். உனக்கு லோனு கிடைச்சிட்டா என்ன? லோனு கிடைச்சிட்டு பிசினஸ் ஆரம்பிச்ச வேண்டியதான். இன்னைக்கு இயல் வராம வேலையே ஓடாத. நீ எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போற? சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். சரி, அப்ப நானும் வரேன். ஏன் இன்னைக்கு நீ ஆபீஸ் போகல? இயல் இல்ல, அதான் இயக்கங்க வேலையே ஓடாத. என்னமோ 8th டேபிள்ல தான் உட்காந்து இருப்பா. பார்த்து வேலை பார்த்துட்டேன். இனி அவ இல்லைன்னா வெறிச்சோடி கிடக்கும், பாக்குறதுக்கு மனசே இருக்காது. ஐயா, ஒரு நாள் கூட லீவ் போட முடியல ஆபீஸுக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் ஆபீஸ்க்கு போனானே. அதான்டா, அவ இல்லாம வேலையே ஓடாது. வேலைக்கே அனுப்ப மாட்டேன்னு அதான் நான் பக்கத்துல இருக்கேனே. ஓ, ஜாலியா வேலை பாக்குது. ஆமாடா, எனக்கு வேலைக்கு வாங்க வரவே மாட்டேங்கால. உன் தங்கச்சி தான் நல்ல வேலை இருக்கா, வானு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கா. விதமா சமைச்சிட்டு கிடக்கா. விதமா சமைச்சிட்டு கிடக்காவல. அக்கா தங்கச்சி எல்லாம் வீட்டுல லீவ்ல இருக்காங்கல்ல, அதுக்காக சமைச்சிருப்பாங்களா இருக்கும். ஆனா இதுக்கு வேண்டி இப்பெல்லாம் சமைக்க மாட்டா. ஏன் இத்தனை வருஷம் வீட்டுல தான் இருந்தா. அவ அடுப்படி பக்கம் போய் நான் பார்த்ததே இல்ல. அதுக்காக எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அக்கா தங்கச்சி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்காங்கல்ல, அதனால சமைச்சிட்டு இருக்காங்களா என்னமோ. அத்தை வேற வயக்காட்டிலே இருக்காங்க, இன்னும் யார் சமைப்பா? சரி, அப்ப வா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போலாம். சரிடா, நம்மளும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய்க்கிறேன். கிங்ஸ்லின், அவனுங்க உன்னை பார்த்தா முறைக்கானுங்க. தொட்டே எண்ணீர்வேன்னு சொல்லி என்னை பத்தி தெரியாம ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. சரி, விட்டு பிடிப்போம். வம்புலுத்தா பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். குறையாண்டா முறைச்சிட்டு நிக்கானுங்க. சரி விடு, நம்ம பாட்டுல போலாம் வா. இல்லடா, வம்புலுத்தா பரவாயில்ல, நம்ம சும்மா போயிட்டு இருக்கோம். பின்னாடி முறைச்சிட்டு இருக்காங்க. சரி விடு, வா போலாம். டேய், உங்களுக்கு அறிவு இல்ல, எதுக்கு அவனை பத்தி முறைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க முறைக்க அவன் பார்த்து தான் போறான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன? எதுக்கு அவங்க எல்லாம் பாக்க? இவனை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வந்துடா. எதுக்குன்னு கேட்க அவனை என்ன பகிச்சுக்கிட்டீங்க? அடிக்கடி நம்ம ரூட்லயே கிராஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. அன்னைக்கு இவன் எப்படி பேசலாம் பார்த்தல, என்னடா தப்பா பேசலாம்? ஏதாவது விவரத்தை கேட்டான், கேட்ட போய் தானே நம்ம இசையை கண்டுபிடிச்சோம். நம்ம இசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இசைக்கு இவனுக்கு என்ன? இந்த ரவுடி பையன் குடும்பத்துக்கும் நல்ல குடும்பம் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? லூஸ் மாதிரி பேசுறேன், ரொம்ப நல்ல பையன். இந்த தாதா பையன் ஒன்னா நம்ம தாதா, நம்ம ஏரியால இவன் தான் தாதா. வசதி வாய்ப்பு இருக்கு, அதுக்கான இவங்க 3 தலைமுறையா அரசியல இருந்தவங்க. ஒரு பிரச்சனை வரும்போது இவன் வாய் திறந்தோம்னா அங்க அப்படியே அமைதலாயிருது. அதனால இவன் தாதா தாதான்னு சொல்றாங்க. மத்தபடி இவன் எந்த அடித்தடிக்கும் போக மாட்டான். அப்படிடா, இவன் கொண்டு வரணும் மத்தவங்களுக்கு பயம். ரவுடி பையன் அப்படி சொல்லத, நல்ல ஆளு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா இவனுக்கு ரொம்ப வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? இல்லடா, என் ஃப்ரெண்டு ஒரு 30 லட்சம் ரூபாய் இவன் கிட்ட கடன் வாங்கணும். ஓ, கந்து வட்டிக்காரனா? ஆமா, வட்டிக்கு கொடுப்பான் இல்லங்கள. ஆனா என் ஃப்ரெண்டு படிச்சுட்டு பிசினஸ்க்காக தான் இவன் கிட்ட கடனை வாங்கணும். ஆனா பிசினஸ் நல்லா லாஸ் ஆயிட்டு. இதே வேற ஒருத்தையும் வச்சுக்க, அவங்க கிட்ட இருக்க சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருப்பான். ஆனா இவன் என்ன தர மாட்டா சொன்னா, பிசினஸ்னா முதல் அடிவில தான் செய்யும், நல்ல முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கடன் அடைச்சா போதுன்ட்டு அப்படியே போனான்டா. அன்னைக்கு நான் நேருக்கு நேரம் இவனை பார்த்தேன். எவன்டா 30 லட்சம் ரூபாய் விடுவான் சொல்லி? இவனுக்கும் அவன் வேற இவன் வேற. என் ஃப்ரெண்டு இன்னும் வரைக்கும் அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கூட வட்டி கட்டல. இல்ல பாக்கிறதுல என் படத்தை எப்ப தருவான்னு கேட்டதும் கிடையாது. எவனோ ஒருத்தர் ராவுடி தாதான்னு பரப்பி விட்டுதாச்சு எல்லாரும் சொல்லக்கூடாது. இவனுக்கு வேண்டாதவே எத்தனை பேர் இருப்பான். இவன் வியாபார சங்க தலைவர், அதுவே எங்க பாதி பேருக்கு பிடிக்காது. மத்தபடி இவன் ரொம்ப நல்லவன்டா. டேய், இவன் 1 நம்பர் ரவுடி, எனக்கு தெரியும். டேய், இவனை பத்தி எனக்கு தெரியும். ஒரு காலேஜ்ல பெரிய பிரச்சனை, ஒரு பொண்ணு கேஸ், அதுல இவன் தான் இன்வால்வ் ஆயிருந்தான். அந்த கேஸுக்கு முக்கிய காரணமே இவன் தானா? எனக்குலாம் தெரியாது. இவன் கிட்ட பகை வச்சுக்கிட்டாருங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவனோ அந்த அளவுக்கு கெட்டவனும். சும்மா லேசில ஒரு கருத்தை விடவும் மாட்டான். இப்பதான் ரொம்ப நல்லவனு சர்டிபிகேட் கொடுத்த. ஆமா, நீ நல்லவனா இருந்தா நல்லவனா இருப்பான். நீ கெட்டவனா இருந்தா உன்னை விட பல மடங்கு கெட்டவனா இருப்பான். இவங்க அம்மா அப்பாக்கு குழந்தை இல்லாம 10-15 வருஷம் கழிச்சு பிறந்தானா. குடும்ப சாபம். இவன் வீட்டுல வாரிசே கிடையாது. ஒத்தையா பிறந்த அவனுக்கே இவ்வளவு திமிருனா, அண்ணன் தம்பி நம்ம 3 பேரும் ஒன்னா பிறந்திருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்.
இவனெல்லாம் அடிச்சா அவனை கேட்க போறான். டேய், நீ அடிக்க நினைச்சிட்டு அவனை உசுரோட விட மாட்டான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அவனை பத்தி? அவன் ஒத்த பிறந்தவன் தான். ஆனா அவன் கிட்ட இருக்க வீரமும் வேகமும் எவன்கிட்டயும் கிடையாது. ஒரு கத்துனா வச்சுக்க, திசை வழியா அஸ்திவாரம் கண்டுறான். திரும்பி சொல்றேன், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன பயமுத்திரியோ? இந்த இவனுக்கெல்லாம் நான் பயப்படணும் அவசியம் இல்ல. டேய், நான் மறுபடியும் சொல்றேன், இவனை சாதாரண இடம் போடாதீங்க. இவன் ரோட்ல தான் சாதாரணமா சுத்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கு எங்க அடியால இருக்கு, எங்க இவன் ஆளை வச்சிருக்கானே தெரியாது. இவ்வளவு சொத்து இருக்கு, அவன் எவ்வளவு அடியால வச்சிருப்பான். என்னடா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? முறைச்சு வேற பாத்துருக்கீங்க. என்ன நடக்க போதோ வேண்டாம் சொன்னா கேளுங்க. என்னடா என்ன பண்ணிடுவான்னு கேட்க. இவன் பண்ணிட்டாலும் இவனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இந்த ஊர்ல இருக்கான். இவனுக்கு என்ன நடக்கு யாது நடக்குன்னு கண்காணிக்க மாட்டாங்க. ஏன் இவ அப்பா இப்பதான் வயசாகவே கிடக்காரு. அவரு என்ன ஆட்டம் போட்டான்னு உனக்கு தெரியும்ல. அவருக்கு ஒத்த வாரிசு எப்படி பாதுகாப்பாரு. ஏய், அவங்களாம் அமைதியா இருக்க வரைக்கும் தான் நல்லது. சும்மா தீண்டிக்கிட்டு கிடக்காங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். மறுபடியும் சொல்றேன், இவன் கிட்ட போக வேண்டாம். இவன் உங்ககிட்ட எதுவும் வம்பில் இருக்கலையே. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினான்ல, எனக்கு என்னமோ இசை கிட்ட இவன் தான் வம்பில் இருப்பான்னு எனக்கு தோணுது. ஆமா, இவனுக்கு இதான வேலை. எனக்கு பொண்ணே கிடைக்காது பாரு. ஆமா, பொண்ணு கிடைக்காம தான் கல்யாணம் நினைச்சோம் இவனுக்கு. ஊசுத்தனமா பண்ணிட்டு இருக்காத. அப்படி ஒரு சம்பவம் நமக்கு நடந்துன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு உசுரோட இருந்திருக்காது. இவன் அதையே பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுறேன். பாரு, ஒருத்த அமைதலா போறதுக்காக அவன் ஒண்ணு கோலெல்லாம் கிடையாது. நல்லவனாவும் இருக்கலாம். திரும்பவும் சொல்லிட்டேன், இவன் கிட்ட போக வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவனை சும்மா விடக்கூடாடா. எனக்கு என்ன இசை கிட்ட இவனை வம்பெடுத்து பண்ண தோணுதுனே. 2-3 நாள் இசை இவனை பார்த்து பயந்தான். நான் பார்த்தேன். பரவாயில்லடா, அவட்ட கேட்க வேண்டியதுல நீ. ஆமா, உண்மையை சொல்லிட்டு தானே மறு பேச்சு பேசுவா. இதையும் மறைக்கிறானே. சும்மா கேளு, என்ன சொல்றான்னு பாப்போம். இல்லனே, எனக்கு கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தான் தெரியுமா? ஆமாடா, அன்னைக்கு கூட என் கண்ணு போல இசை மேலதான் இருந்தது. எனக்கு என்னமோ இசை நேற்று ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில போனால. ஆமாண்ணே, இவனை சும்மாவே விடக்கூடாடா. என் கல்யாணம் நின்னதுக்கு காரணமே வந்தானே. இயற்கிட்ட இவன் இருக்கிற பேசணும். அதை நினைச்சா எனக்கு இன்னும் கோங்கமா வருது. இயல எப்படி பொது சொன்னா பாத்தியா? இவனை ஏதாவது பண்ணணுனே. விடக்கூடாடா, விடவே கூடாது. எதுக்குடா அப்படி முறைச்சானுங்க? சரி விடு. அதுக்குலடா, நம்ம மேல உள்ள கோத்துல அந்த பிள்ளைங்க கிட்ட வீரத்தை காட்டிட்டானுங்கன்னா, இசை மேலையாவது இயல் மேலையாவது கை வச்சுட்டானுங்கன்னா, அத்தாண்ட எனக்கு கோமா வருது. இயல் மேலையாவது இசை மேலையாவது கைய வச்சுட்டான், கைய எடுத்துறேன். அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்காக நான் கல்யாணம் பாட்டேனா? ஆமா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். நீ எப்படி அவனுக்கு பதில் சொல்லலான்னு தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அடச்ச, இவனை நம்பி இப்படி அந்த பொண்ணு மனமர வரைக்கும் வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படிதானே பண்ணுவான். என்ன பண்ண, வாழ்ந்துதான் ஆகணும். என் கைய மட்டும் சிக்கனானோ என்னால இன்னும் ஏத்துக்கவே முடியல. நாம படுக்க வந்துட்டு இருந்தோம். உன்னை பார்த்து முறைச்சதுல இன்னும் உசுரோட இருக்கிறது அவனு 2 பேர் தான். சரி சரி, அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன். எவனாவது கண்காணிச்சு சொல்லியிருந்தாமன்னா சரி சரி, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். தெரிஞ்ச பொண்ணுங்களோட தெரிஞ்சவனுக்கு தானே சொல்லிடுறேன். அவனுக்கு இன்னும் உங்க அப்பா பத்தி சரியா தெரியல, அதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லடா, உள்ள போய் சொல்லிட்டு வந்தேன். என்ன நீ உள்ள போனது தானே? டேய், அது நான் மாமனார் விடடா. நான் உதவி உள்ள போறதுக்கு அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வந்துருக்காம வர சொல்லி. மாப்பிள மாப்பிள வாங்க வாங்க. என்ன மாப்பிள வெளியில நின்னுட்டு இருக்கியா? உள்ள வர வேண்டியதானே? என்ன மாப்பிள உள்ள வர வேண்டியதானே? அவ ரேச்சலே ஹாஸ்டல்ல இருந்தா பாத்துக்கங்க. இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் தான் வந்தேன். என்ன மாப்பிள சொல்லுங்க. அது உள்ள வரலாமே. நீ மாப்பிளைக்கு விருந்து ரெடி பண்ணு போ. இருங்க மாப்பிள, நான் சாப்பாடு ரெடி பண்ணுவேன். இல்ல, எனக்கு எது வேண்டாம். அப்புறம் இந்த மாப்பிள எல்லாம் வேண்டாம். மாப்பிள பாசத்துக்கு பேருக்கு என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுடுங்க. ஆனா உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆக முடியாது. என்னாச்சு? எனக்கு இந்த மறைச்சு மறைச்சு வச்சு பேசுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆக முடியாது. என் பொண்ணு ஏதாவது வேண்டதெல்லாம் பாத்துட்டாளா என்ன? அவ சின்ன பொண்ணு, அவ என்ன வேண்டதெல்லாம் பாத்துட்டு போறா? என் பொண்ணு அவ சின்ன பொண்ணுன்னு சொல்றல, அவளை வச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு உங்க பொண்ணை கெட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. மாப்பிள்ள ஏன் என்னாச்சு? யாரு எதுவும் சொல்லிட்டாங்களா என்ன? இல்ல சொத்து சுகம் நகை நட்டு வேணும்னா சொல்லுங்க, அதுல நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். என்கிட்ட என்ன பொம்பளை பிள்ளைங்களா இருக்கு உங்ககிட்ட வாங்கி நான் கட்டி கொடுக்கறதுக்கு? என்கிட்ட இருக்க சொத்தை நான் என்ன பண்ணு தெரியாம இருக்கேன். அது பிரச்சனை இல்ல. எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கல. உங்க பொண்ணை என்னால மனைவியா பார்க்க முடியல. அவளை பார்த்தா எனக்கு காதலே வரல. இப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு உங்களை ஏமாத்த முடியாது. எனக்கு ஏமாத்துறது பிடிக்கவும் செய்யாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என் மனசு ஏதாவது சொல்லிடுறேன். உங்க பொண்ணை என்னால மனைவியா ஏத்துக்க முடியாது. அவன் மேல எனக்கு மனைவிங்க பாசமோ ஒரு காதலும் எனக்கு வரல. இது மேற்கொண்டு போய்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதான் உங்ககிட்ட பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது பண்ணா நான் எடுத்து சொல்லி கொடுக்க. பொண்ணை வாழ விடுங்க. காதலுங்கிறது தானா வரணும். நீங்க பாடம் எடுத்து வரக்கூடாது. இல்ல, அவ சின்ன பொண்ணு. இல்ல, என்னால கல்யாணம் முடிக்க முடியாது. நீங்க வேற இடத்துல பாத்துக்கிடுங்க. இல்ல, ஊரு முழுக்க அப்படி பார்த்தா எனக்குலாம் முத கல்யாணம் ஊரே கூட்டிட்டு நடந்தது. என்ன நடக்கவா செஞ்சது? நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், பேச்சுவார்த்தை இருந்தது. நிச்சயத்தை கூட நடக்கலையே. கிட்டத்தட்ட அதெல்லாம் நெருங்கின மாதிரி தானே. இப்ப போய் பொண்ணு வேண்டான்னு சொன்னா அவ வருத்தப்படுவா. இல்ல, நீங்க பக்குவமா எடுத்து சொல்லுங்க. எனக்கு பார்வைக்கு அவன் வருத்தப்படுற மாதிரி தெரியல.
திடீர் திருப்பி இப்படி சொன்னா ஏதாவது ஊருக்காரனா 1000 பேசதான் செய்வான். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் நம்ம வாழ்க்கை ஓட்ட முடியாது. இங்க பாருங்க, உண்மையதான் சொல்றேன். ஊருக்காக நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்ணு வாழ்க்கை நரகமா போயிடும். உங்க பொண்ணு இப்ப இல்ல, எப்பவுமே என் மனைவியா ஏத்துக்க முடியாது. அவ சந்தோஷமா வாழ வேண்டாமா? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவ சந்தோஷமா வாழ வேண்டாமா? சத்தியமா உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. என்னால கல்யாணம் பண்ண முடியாது, அவளை என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கும் செய்ய போறேன். கொஞ்ச நாள் பழகினாலும் மனசார மாப்பிள்ளை ரொம்ப பாசமா இருந்தீங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் கட்டாயமா செய்யறேன். இதுக்கப்புறம் நம்ம உறவு முடிஞ்சு போச்சுன்னா இல்ல, நீங்க எப்பவும் போல தங்க கடையில் வந்து உரிமையோட இருக்கலாம். என்னோட எல்லா ஷாப்புக்கும் நீங்க உரிமையோட வரலாம். இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே கடைசி வரைக்கும் இருங்க. பையன்ல இருந்து கவலைப்படாதீங்க, அந்த இடத்த என்னால நிரப்ப முடியும். உங்களுக்கு என்ன உதவினாலும் சரி, நான் தாராளமா செய்வேன். அதே மாதிரி உங்களுக்கு உடனே நான் விட்டுட்டு போக மாட்டேன். பிள்ளையா கடைசி வரைக்கும் இருப்பேன். இதான் என் முடிவு. மேற்கொண்டு நீங்களே முடிவு எடுத்துக்கிடுங்க. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் சொன்னாரே, நான் கல்யாணம் பண்ணாலும் உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டானே. நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கு தானே இவ்வளவு சொச்சகம் சேர்த்தோம். பறவை எதுக்கு சொச்சகம் சேர்க்கணும்? விடு விடு. இல்லங்க, நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு போனா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தேன். சரி விடு, நம்ம பிள்ளைக்கு அந்த வீட்டுல வாடகை கொடுப்பணும் இல்ல, விடு. ஆனாலும் இது நல்ல புள்ள. கடைசி ஒரு வார்த்தை சொன்னார் பத்தியா, பிள்ளையா இருப்பேன்னு சொல்லிட்டு போனார் பத்தியா, உங்களுக்கு உடனே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னார் பத்தியா. அது போதும். மருமகன் ஆகட்ட என்ன, மகனாயிட்டு தானே போயிருக்காரு. இருந்தாலும் ரேச்சல் மனசுல ஆசையை வளர்த்துட்டோமே. எங்க ஓமவளுக்கு சுட்டு போட்டாலும் காதல் வராது. இந்த புள்ள சொன்ன மாதிரி காதலுங்கிறது தானா வரணும். இப்படி பாடம் எடுத்து வரக்கூடாது. நீயும் 4-5 மாசமா பாடம் தான் எடுத்துட்டு இருந்த. உங்களுக்கு இந்த காதல வந்தது. நானும் ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த தம்பி ஒரு நாள் கூட உன் புள்ளைய ஓரக்கண்ணால கூட பார்க்கல. ஓரக்கண்ணால பார்க்கறதுக்கு உன் பிள்ளைங்க நடந்துக்கல. சரி விடு, அவளுக்கு எங்கேயாவது ஒருத்தன் பிறக்காமலா போயிருவான். கண்டிப்பா இருப்போம். இல்லாம எங்க போயிடுவான். என்னங்க இப்படி போச்சுடி? நல்லதுக்கு நானே இதை வேற ஒருத்தவங்க நம்ம சொத்து சொத்துக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு 2 நாள்ல கொண்டு விட்டுட்டு போனா என்ன செய்ய முடியும்? நம்மளும் பிள்ளைக்கு தானே நம்ம சொத்தி கொடுப்போம். கல்யாணமும் முடியும். 2 நாள் வாழ்ந்துட்டு அடி வச்சுட்டோம்னா என்ன பண்ண முடியும்? இது நேர்மையான மனுஷன். அதான் நிச்சயத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போகுது. ஒருவேளை இந்த பையன் வேற யாரையும் விரும்புதோ? இந்த பிள்ளைக்கு இருக்க வேலைக்கும் சொல்லிக்கும் பொம்பளை பிள்ளைய சுத்த தான் வேலை பாரு. ஒரு பொண்ணு மனசுல வராம ஒரு ஆண் இப்படி பேச மாட்டானே. போய் வேலையை பாரு. இவருக்கு இருக்க வேலைக்கும் சொல்லிக்கும் இவர் எந்த பொண்ணு பின்னாடியும் போக மாட்டாரு. எப்படி புரண்டு பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா, வல்லவன் வகுத்ததடா. நாம தான் நல்லவே இல்லையே, அதான் நீ தூங்கி தூங்கி விழுத. நாங்க தான் தூங்கவே இல்ல. நல்லத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. ஏன் ரேச்சல் மட்டும் ரொம்ப யாக்கியமா? ரேச்சல் உன்னை பத்தி என்ன சொன்ன பத்தியா? நீதான் புசுக்கு மயங்கி விழுந்துருத. நாங்க தான் தூக்கம் இல்லாம தவிக்கும். அப்ப என்ன பொல்லாதவேன்னு சொல்லுது. எப்படிதான் நெட்டி? என்ன வைப்ரேஷன் சரியில்லை? அத்திப்பாய உள்ள அளவே செஞ்சுட்டா. ஹாய் சிஸ்டர்ஸ். ஹாய் பொண்டாட்டி. அப்ப இவன் யார சிஸ்டர்னு சொன்னா? அதானே மேல இருந்து குரங்கு மேல உட்கார்ந்திருக்க அவங்கள தான் சிஸ்டர்னு சொன்னேன். அது ரேச்சல். அதான் சிஸ்டர்னு சொன்னேன். சிஸ்டரா? ஹாய் பொண்டாட்டி. எனக்கு உண்மையிலே இப்ப மயக்கமா வருதே. டெக்கு முட்டை. முட்டையா? அது என்னடே? ஆமாடா, யார கட்டிக்க போற? அவளுக்கு சிஸ்டர்னு சொல்றா. கட்டிக்க போறேன். என்ன கட்டி கட்டட்டா? அத்தி இன்னைக்கு ஒரு சுவாலி முடிக்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னென்ன சேட்டெல்லாம் பண்ண போறானோ யாருக்கு தெரியும்? சிஸ்டரா? அவன் தான் சொல்லிட்டானே, விடு. அவளை நீ கட்டிக்க போற. வாயை மூடிக்கிட்டு இரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல. சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா பொண்டாட்டி. எப்பா எடி கால் கையெல்லாம் வலிக்குது. ஒரு தள்ளி உட்காரே. முடியாது. அப்புறம் நேத்துமே நடந்துரும் பாத்துக்க. நேத்து என்ன நடந்தது? ஏச்சல் கேக்கா. ஐயோ என்ன பாடுபடுத்துறானே. நீ ஏன் தள்ளி போயிட்டா நல்லது. முடியாது. ஏன் உனக்கு இந்த வாழகில் ஏதாவது இருக்கா என்ன? தள்ளி உட்காரேண்டி. அத இடல. இப்ப டாக்டர் செக்கிங் வர நேரம். நீங்க வெளியில போகலாம். அந்த டாக்டரே நான் வச்ச ஆளுதான். தள்ளி இரு. செக்கிங் சீன். என்ன? நான் உனக்கு தெரிஞ்சுக்கணும்டா. என்ன? ஹாஸ்பிடலே ஓ ஹாஸ்பிடலே
டாக்டர் நீ வச்ச ஆளு எங்களை ஏன்டா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க? ஒரு சேஃப்டிக்கு தான். ஏன் சேஃப்டிக்கு? என் பொண்டாட்டி சேஃப்க்கு தான். டேய் உன் அக்கா போறக்கு ஒரு அளவே இல்லையா? அவன் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுறா, நாங்க வீட்டுக்கு போட்டோம். பையன் உள்ள யோசிக்கிறத பார்த்தா இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப மாட்டான் போலுக்க. உனக்கு மயக்கம் போடுறதுக்கு நேரம் இடமே இல்ல பத்தியா? எனக்கு என்னமோ தாலி கிளி கட்டிட்டு குடும்பம்லாம் நடத்திட்டு ஒரே டெலிவரி முடிச்சிட்டு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவான்னு நினைக்கிறேன். டேய் கிங்ஸின், நீ ஏதோ பிளான போட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன யாரையும் பண்ணிட்டு போ, என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுரு சொல்லிட்டேன். உண்மை சொல்லுடா, கடத்தி கொண்டு தான் வச்சிருக்க. அத்தடி கண்டுபிடிச்சிட்டீங்களோ? அப்படின்னா அத இவள சொல்லணும். இவளுக்கு மயக்கம் போடுறதுக்கு இடமே இல்லைன்னு அவன் முன்னாடி போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இப்ப வீட்டுக்கே போக முடியல. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. அது என்ன ஒரு மார்க்கமா படிக்க? மரியாதையா சொல்லிட்டேன், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுரு. ஆனா ஜபா உன்னை நினைச்ச பாத்துக்க, அது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போக முடியும். அப்ப கன்ஃபார்மா பிளான போட்டு தான் தூக்கி இருக்கான். அவ என்ன நினைச்சா? அவகிட்ட கேள. எரும மாடே, என்னடி நினைச்ச? நான் நினைச்சத சொன்னா உன் நெஞ்சு வெடிச்சிரும், பரவாயில்லையா? உங்க வீட்டுல வந்து நான் இப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? என் சௌரியத்துக்கு தான் நான் பார்க்க முடியும், உன் சௌரியத்துக்கு நான் வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு இது சௌரியமா இருக்கு. எய்த்தாலதான் நம்ம கடைலாம் இருக்குது, அப்பப்போ வந்து பார்க்க வைக்கிறது நல்லா இருக்கு. அதான் இங்க தங்க வச்சுட்டேன். என்ன எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன? இல்ல இவள கார்ல தூக்கி போட்டு வச்சு சுத்துனிய? ஆமா. இவ மயக்கம் போட்டு 10 அடி தள்ளி தானடா கொண்டு சேர்த்திருக்க. பாரு எதுக்குடா இவள கார்ல வச்சு அவ்வளவு சுத்துன? நான் கூட எங்க தூரமா கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்க்க போறேன்னு நினைச்சேன்டா. அதுவா, மயக்கம் போட்டு விழுந்துட்டா, தூக்கி வச்சிருந்தேன். முடியல. தூக்கி வச்சிருந்தியா? தூக்கி வச்சிருந்தேனா? அள்ளி அணைச்சு வச்சிருந்தேன்டி சோடபுட்டி. ஆமாடி, எப்படி வச்சிருந்தேன்னு சொல்லட்டா? அப்படியே மயக்கம் போட்டு என் தோல்ல விழுந்தியா, அப்படியே அள்ளி அணைச்சு வச்சிருந்தேன். முடியல. அப்படியே ஏதாவது சொன்ன மூஞ்சில குத்திடுவேன். சரிடா, எதுக்கு கார்ல வச்சு சுத்தி இருக்க? உன்னை கீழே போடுறதுக்கே மனசு இல்லடி. அப்படியே என் மடியில எவ்வளவு அழகா படுத்திருந்த தெரியுமா? அதான் டேவிட் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்தேன். பையன் 4 மணி நேரம் கார்லயே ரவுண்ட் அடிச்சானே, நீயும் சொக்கமா என் மடியில படுத்திருந்த. அப்படியே அள்ளி அணைச்சுக்கிட்டு வேற என்னடா பண்ண? என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, நீ ஏதோ எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்குது. நாளா ரொம்ப நல்ல பையன், நீ நினைக்கிற மாதிரி பையனா நான் கிடையாது. கெட்டியா அப்படி நீ ரொம்ப கெட்ட பிள்ளையா இருக்க. ரொம்பதான் உனக்கு ஆசை. சரி, பார்க்க கியூட்டா என் மடியில படுத்திருக்கேன்னு கொஞ்சம் அள்ளி அணைச்சேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தோல்ல போட்டேன். அப்படியே கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து அத்தி நீ ரொம்ப மோசமான பிள்ளையா இருந்திருக்க. ரொம்ப முத்தம் கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தேன். கேட்டியா? ஏன்னா நான் நல்ல பையன். கொஞ்சம்னு சொல்ல முடியாது. ஆமா, 4 மணி நேரம் அடிச்சிருக்கோம் பத்தியா? 4 மணி நேரமா கார் எங்க போதுன்னு கூட வாட்டி பார்க்காம இருப்பிய? எங்க பாக்க? அத ஜன்னலுக்கு மேல எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்தானே. இல்ல, ஏன் ஏற்பாடுதான். ஜன்னலுக்கு மேல அடைச்சு வச்சிருந்தாலும் 4 மணி நேரமா கார் எங்க போதுன்னு கூட வாட்டி யோசிக்காம இருப்பிய? எங்க யோசிக்க? திரும்பி கூட பார்க்க முடியாது. சீட்டி தா உயரத்துல கிங்ஸ்லின்னு சத்தம் கொடுத்தாலும் பயவுல சத்தமே கொடுக்கல. நாம தான் பிஸியா இருந்தோமே. அழகடி, மயக்கம் போட்டு விழுந்துட்டு வேற ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. இந்த சௌரியம் வேற எங்கேயும் இருக்காது. இல்ல, நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க. இசை, நான் கூட உன் மேல பாசத்துல இங்க இருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு மெட்ராஸ்க்கு கொண்டு போய்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன் மட்டி. 4 மணி நேரம் கழிச்சு காரு நின்னுச்சுடி. நான் கூட சரி இவன் மயக்கம் போட்டு விழுந்தது நல்லதா போச்சு, இவளை காரணம் காட்டி மெட்ராஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்பி சந்தோஷத்துல கார் கதை ஸ்லோமிஸ்ல திறந்து இறங்கி காலதாமட்டி கீழே வச்ச. பார்த்தா நம்ம தசவளதாமட்டி. நீ எங்க மயக்கம் போட்டு விழுந்தியோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆஸ்பத்திரியில தாமட்டி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? மெட்ராஸ பார்க்க முடியாம போச்சுதேன்னு. அப்ப நான் மயக்கம் போட்டு விழுந்தது உனக்கு கவலை இல்ல? நீதான் தோலை சுகமா தூங்கிட்டு இருந்திய. ஆமாமா, என் தோல்ல அப்படி சுகமா தூங்கிட்டு இருந்தேன். மயக்கத்துல இருந்தேன். ஏதோ ஒண்ணு எனக்கு சுகமா இருந்தது இல்ல,
இனி எப்ப மயக்க மட்டும் விடுவ? இல்ல முதல்ல வந்து நிக்கலாம்ல, அப்படி நான் தாங்கிக்கிடுவேன்ல. சரி கொஞ்சம் தள்ளி உட்காருது. ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்துருக்கி, உனக்கு வெக்கமா இல்ல? அள்ளி தூக்கிட்டு வந்தனே, அப்போ உனக்கு வெக்கமா இல்ல? நானடா உன்னை தூக்க சொன்னேன். நான் தூக்கி வச்சிருக்கும் போது நீ ஒண்ணுமே சொல்லலையே. நான் மயக்கத்துல இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை தூக்கி அணைச்சிட்டு இருக்கும் போது நீ ஒண்ணுமே சொல்லல. நான் மயக்கத்துல இருந்தேன்டா. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் ஒண்ணு அள்ளி அணைச்சிட்டு இருக்கும் போது நீ எதுவுமே பேசல. அது போ, நீ கள்ளி அழுதாண்டி. நீ தள்ளி போடு, தள்ளி போடு. எதுக்கு? ஷப்பா, மறுபடியும் மறுபடியும் சொல்லாத. கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நான் போயிடணும், வேலை கிடக்கு. ஐயோ எவ்வளவு கூலா பேசுதா. அத்தியா கழுமா. ஆமா யாருங்க? ஏன் சொன்ன மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா என்ன? நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. பாத்துக்கா? ஆமா, உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. சப்பா, நான் கூட உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன் பாரு. நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா? அட நீ கூட என்ன பாத்துருக்க பாரு. ஐயோ இவரை யாருக்கு தான் பிடிக்காது? எட்டி இசை, உண்மையில நீ அதிர்ஷ்டக்காரிடி. சாக்லேட் பிஸ்கட் எதுவும் வேணுமா? ஹலோ, நான் காலேஜ் ஸ்டூடண்ட். காலேஜ் ஸ்டூடெண்டா? அப்படி ஒன்றும் தெரியலையம்மா. தெரியலையா? சரி, ஏதோ சாக்லேட் பிஸ்கட்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, வாங்கி தாங்க. உனக்கு இல்லாததா? நான் கேட்டது நீங்க படிச்சிருங்களே, உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அட நான் கூட எங்கேயோ பாத்துக்கேன் பாரு. சேம், கையை கொடுங்க. சாரி, நான் என் பொண்டாட்டி தவிர நான் வேற யார்ட்டையும் கையை கொடுக்கவே மாட்டேன் பாத்துக்க. அவன் இன்னும் பேச ஆரம்பிக்கல. பேச ஆரம்பிச்சனே தாங்கிக்கிட மாட்டேடி. கையை கொடுங்கன்னது நீங்களும் நானும் சேமா பேசணுங்கிறதுக்காக கையடிக்க சொன்னேன். கையை கொடுப்பேன்னு நினைச்சீங்களா? அகிலத்தனை தவிர வேற எவனுக்கு நான் கை கொடுக்க மாட்டேன். என்னது, உனக்கு ஆள் இருக்கா? லைட்டா கிரிப்போ அது பாத்துக்க. வருமே வரும். இல்ல, அந்த புண்ணியவான நான் பார்த்தே ஆகணுமே. ஹலோ, நான் காலேஜ் செகண்ட் இயர். காலேஜ் செகண்ட் இயர்? ஆமா, சந்தேகமா தான் இசை கிட்ட கேளுங்க. அவ காலேஜ் படிக்கிறானே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன இசை உங்களுக்கு நல்லா தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? அத்தடி நான் என்ன கேட்டுட்டேன்? பொண்டாட்டி யாருக்கா தெரியாம இருக்குமா? ஐயோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. கொஞ்ச நேரம் சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்காவ. நான் சின்ன பிள்ளைங்கனால தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லல்ல. லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீ சின்ன பிள்ளையா? அது அடிக்கடி சொல்லாதமா, எனக்கு நெஞ்சு வலிக்குது. உண்மை சொல்லுங்களேன், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்கேன்? உனக்கு என்ன எங்க பார்த்த மாதிரி தோணுது? எங்க காலேஜ்ல தான் நான் உங்களை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அடியே கூட்ட, பின்னாடி யார் உட்கார்ந்திருக்கான்னு பாரு. ரேச்சல் அக்கா. ஆமா, ஆக்சுவலி நீங்க இங்க இருக்க கூடாது, மேலே ஏறி உட்கார்ந்திருக்கணும். ஏன்னா உங்களால அங்கதானே உட்கார்ந்திருக்கு, நீங்க மாத்தி உட்கார்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சே பாத்தீங்களா? எங்க தள்ளி உட்காரணும்? அங்க தள்ளி உட்காரணும். எவ்வளவு தள்ளி? கொஞ்சம் தள்ளி இருந்தா போதும். இவ்வளவு தள்ளி போதுமா? நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, இங்க உட்கார கூடாது, மேல. ஐயோ நான் ரொம்ப நல்ல பையன், அதெல்லாம் வேண்டாம். ஐயோ நான் சொல்றது சரி, நீங்க இங்க இருக்க கூடாது, மேல தான் உட்காரணும். ஐயோ அடியே இன்னிசை, இவனை பத்தி தெரியாம மொட்டை மொட்டையா பேசாத. இன்னிசை, ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு. ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டு இருக்க. சார் சார், நீங்க இங்க இருக்க கூடாது, மேல தான் உட்காரணும். சரி சரி, நீங்க சொல்லி நான் கேட்காம இப்ப நான் பெரிய மனுஷன் சொல்லிட்டீங்க. என்ன உன் தங்கச்சி சொல்றது செஞ்சிருட்டுமா? அவகிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுல ஏறி உட்காருங்க. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. அடியே இன்னிசை, கூர்கிட்ட இன்னிசை, அவ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா தூர போயிருங்க. அவ பெரிய மனுஷி, அவ சொன்னா கேட்கணும். ஏமா நீ பெரிய மனுஷி தானமா? கரெக்ட் கரெக்ட். பெரியவங்க சொன்னா கேட்கணும், புரியுதா? ஐயா, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். மரியாதை ஓட்டிருங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாதுடி. எதுக்கு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுல ஏறி உட்கார வேண்டியதானே. இதுல ஊசி கண்டு, அதை எடுங்க. அவ வாயை தச்சு வைக்கணும். இவனை பத்தி தெரியாம இவ வேற அவனை சந்தர்ப்பம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, இதுக்கு மேல ஆனா இந்த காட்சியெல்லாம் வேற எங்கேயுமே காண கிடைக்காது. ஆமா, அது உண்மைதான். என்ன நடக்குதுங்க? சரியா எந்திரிச்சு போங்கன்னு சொன்னேன். மனசு தொட்டு சொல்லு. ஒழுங்கா போயிரு, என் தங்கச்சி முன்னாடி உன்னை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மரியாதையா போயிரு.
மரியாதையா எந்திரிச்சு போயிரு. ஆசை இல்லைன்னு சொல்லி போயிருந்தேன். ஆசை இல்ல. அப்பாட, நான் கூட ஆசை இருக்குன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன். ஏன் அப்படி? இவ என்னைக்கு உண்மையை பேசினா? நான் சொன்ன சரிதானே? ஓடிரு ஓடிரு. நான் சரிதானே சொன்னேன்? எக்கா, முத இவனை வெளிய அனுப்பு. திங்கிற சோத்துல விஷத்தை வச்சிருவேன், பாத்துக்க. வீட்டுல போய் ஏதாவது போட்டு கொடுத்த உனக்கும் சேர்த்துதான். எங்க அக்காவை நீ எந்த அளவுக்கு காக்க பிடிச்சு வச்சிருக்க. கொஞ்சம் சரியா இருக்கு தள்ளிதே. இதுக்கு மேல நான் கீழே தான் விழணும். அந்த சரி விழுந்தா யாரும் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். போமா? ஐயோ அம்மா, நான் வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏன்டா இப்படி படா படுத்துற? யாருக்கா? ஆமா பாத்துக்கங்க, என் மாவா உள்ளதான் இருக்கா. அவன் சித்த கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் பாத்துக்கங்க. அத்தாடி, அம்மா. எடி, இது உங்க அம்மா. ஐயோ அம்மா செத்தா. இப்ப என்ன பண்ண? வேற வழி இல்ல. நான் அது வெளியில நின்னலையே. ஐயோ பாத்துது, எல்லாம் முடிஞ்சது. அப்படி நான் எவ்வளவு கூலன்னு என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பாரு. அத்தி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா சரி ஒண்ணு கொடுக்குறது, நான் பாட்டுல போவேன்ல. டேய், எங்க அம்மா வந்தாச்சு. ஐயோ இன்னைக்கு என் மானம் போச்சுது. எங்க அம்மா என்ன ஒத்துல நாக்கு போறாவ. உன்னை யாருன்னு கேட்பாவ, நீ எப்படி உள்ள வந்தன்னு கேட்பாவ. என்ன சொல்ல போற? ஐயோ இப்ப என்ன பண்ண? அம்மா 1000 கேள்வி கேட்பாங்களே. என்ன பண்ண? எட்டிச்சபா, என்னெல்லாம் முடியாது. நாம தான் பதறோம். அவன் இன்னும் கூட தான் உட்கார்ந்துருக்கான். எங்க அம்மா வந்தாச்சுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன வந்தா சொல்லி? என்ன சொல்லணும்? உங்க மருமகன் தானே சொல்லி. எங்க அம்மா பிஞ்சு செருப்பாலே என்ன அடிப்பாவே. சே, நான் இருக்கும்போது அதெல்லாம் பண்ண விடுவேனா? உனக்கு பயமாவே இல்ல? எதுக்குடி பயப்படணும்? ஐயோ அம்மா கிட்ட வந்துட்டாளே. எட்டி எட்டி இன்னிசை என்னக்கா? எட்டி அம்மா வந்துட்டாவ நினைக்கேன். ஹாய். ஹாய் எல்லாம் இருக்கட்டும். என்னங்க கூலா உட்கார்ந்திருக்கியே? எங்க அம்மா வந்துட்டாவ. எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியுமாக்கா? இசைய வச்சு ஓரளவுக்கு தெரியும். ஐ லைக் யூ. நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. அப்படியா? கொழுப்பு பத்தி அவனுக்கு. எஸ், எங்க அம்மாவும் கிட்டத்தட்ட இவளே மாதிரி தான். ஒரு வார்த்தை இன்னும் வரத. நீங்க எனக்கு குட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே. என்ன என் மனசுல இருக்கறதுல நீங்க பேசியே பத்தியல. அப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உங்களை யாருக்கா பிடிக்காம இருக்குமா? என்ன அழகா இருக்கியே. அத கொஞ்சம் சத்தமா சொல்லு. எதுக்கு? ஒத்திக்கு கண்ணு தெரியாது காதும் கேட்காது. ஆமா. அப்பா பேசுறது எல்லாமே ஜோக்காதான் பேசுறாரு. அப்படின்னு சொல்ல முடியாது, என் பொண்டாட்டி இல்லன்னு சொல்ல முடியாது. புரியலையா? நீ எவ்வளவு தெளிவா பேசினாலும் சரி உன்னை குழப்பி அடிச்சிருவான். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க எனக்கு புரியவே இல்ல. அப்படியா? ஆமா. சரி, ஒரு ஜாக்கெட் வேணும்ல, வா போய் வாங்கிட்டு வரலாம். குழந்தைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுதாரு. ஹலோ, நான் காலேஜ் செகண்ட் இயர். எனக்கு புள்ள மாதிரி தெரியுதா? சரி போலாமா? நான் கேட்ட ஜாக்கெட்லாம் வாங்கி கொடுத்துருவீல்ல? நீ கேட்ட எல்லா ஜாக்கெட்டும் வாங்கி தரேன். வா. சரி இத பாத்துக்க, நான் வரேன். சரி. பெரியவளே, அத்தி உங்க அம்மா உள்ளே வந்துட்டாவ. ஐயோ இப்ப என்ன பண்ண போறீங்க? போச்சுது, ரொம்ப சப்போர்ட் பண்ணல. அம்மா என்னதான் அடிக்க போறவ. ஏய் எருமை மாடு, எந்திடா. உனக்கு சோத்துல விஷ வைக்க போறது உறுதி ஆயிட்டு. ஐயோ ஏன் டென்ஷன் ஆவீங்க? இருங்க. ஏமா உள்ள வாங்க. அடி நான் பெக்காத மோளே, உங்க அம்மா வெளியில என்ன நீ உள்ள கூப்பிடுறா? ஐயோ இருங்களே வாரேன். இனி எங்க அம்மா உள்ள வராம போக மாட்டாவ. இப்ப நீங்க வெளியில போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பயங்கர புத்தி சரி போலுக்கு. ஆமா. ஐ லைக் யூ. தேங்க் யூ. கொன்னுருவே. சின்னமா போறாம வருதுக்கு. அவளுக்கு வரும் எக்கச்சக்கம் வரும். ஆமா. அத்தி உனக்கு என்ன போறாம வருது? இப்ப இதுக்கு அவளை பார்த்தா ஐ லவ் யூ சொன்னீங்க? ஐ லவ் யூ சொல்லலையா? சொன்னீங்க. ஐ லைக் யூ நான் சொன்னேன். எல்லா கர்மாந்திரமும் ஒண்ணுதான். அவ என் தங்கச்சி. உனக்கு தானே தங்கச்சி, எனக்கு அவ புள்ள. யார்கிட்ட அவங்கிட்டே வாய் கொடுக்க? வெயிட் அம்மா. சாந்தி அம்மைய கூப்பிடுதே. அம்மா வாசல்ல தானே நிக்கா, வெளியில போக வேண்டாமா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. வாரேன். நீங்க அந்த பெட்டுக்குள்ள போயிருங்க. உன்னை கொன்னே போட்டுறேன். அத்தி நீ நல்லா இருக்கணுமா? நீ கேட்ட சாக்கெட் பிஸ்கட் ஃபாரின் சாக்கெட் வரைக்கும் வாங்கி தரேன். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கா பாரு. அவளதானே நம்ம காப்பாத்துறோம். அது அவளுக்கு புரியாது பாருங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என் மனசே அவளுக்கு புரிய மாட்டேங்குதா? உங்க மனசு எதுக்கு அவளுக்கு புரியணும்? நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்க? கரெக்ட். அப்பா பேச்சு திறமை அபாரம். ஏதோ
சரி சரி உள்ள போங்க, அம்மா உள்ள வந்துட்டாவ. இல்ல தெரியாம தான் கேக்க. நீங்க ரெண்டு பேரும் என் கூட பிறந்தவளாட்டி ஒரு பொறுக்கி பையில என் பக்கத்துல வச்சிருக்கீங்க. பொறுக்கின்னு சொன்னா கொன்னுவேன். எப்பவும் அப்படிதான் சொல்லுவா. டேய் பொறுக்கி, ஐயோ எந்திச்சு போயிரு. இப்ப அவர் வெளியில போனா நீ தான் மாட்ற. பரவா இல்லையா? ஒரு சாக்லேட்டுக்காக ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? ஓஹோ நானா கூட பிறந்தவளுக்காக நான் பாக்குற வேலை. என்ன வேலை பார்த்துருக்க தெரியுமா? பாரு. ஐயோ சீக்கிரம் உள்ள போங்க, அம்மா வந்துட்டாவ. ஏதோ உன்னை நம்பி போறேன், காட்டி கிட்டி கொடுத்துறாங்க. இல்ல நான் பாட்டுல வெளியில போயிருவேன். இல்ல நீங்க உள்ள போங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ சீக்கிரம் போங்க, அம்மா வந்துட்டாவ. நல்ல தங்கச்சிமா, நல்ல தங்கச்சி. தங்கச்சி பதவியை ராஜினாமா பண்ணிடு. ஏன்? அப்பதான் பொருத்தமா இருக்கும். ஐயோ சேட்டை ஆரம்பிச்சிட்டானே. அப்பப்பா அவன் ஒரு கொசு, சும்மா இருப்பானா? அடிலா எப்பமே வண்டிய வீட்டுக்கு வரணும் என்னமே இல்லையா? ஏன்டி வெள்ளம் டிசார்ஜ் பண்ணாம வச்சிருக்காவ? தாத்திட்ட தான் கேட்கணும். எம்மா சப்பா இத பெத்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம்ப்பா. ஏன் சொல்ல மாட்டியே? கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போறது நான் தான், மறந்துடாதீங்க. இத சொல்லியே என்ன பையன் கட்டு வப்பாயா உள்ள. ஆனா பாரு இத முத பிச்சுக்கிட்டு போவும் பாரு. எதுக்கும் அப்படி சொல்லுதியா? இவ பண்ற அட்டெல்லாம் வீட்ல வந்து பாரு. அவளுக்கு காதலன் இருக்கதே எனக்கு நம்ப முடியாம இருக்கு. இதுல அக்க போர் வேறையா? தாயி இப்ப யாரோ பேசினவள யாரு? நாதாமா. சமாளிங்க சமாளிங்க. எப்படி பாட்டு இப்ப பாருங்க. ஏன் இப்படி கத்துத? இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு ஒரு தங்கச்சியில கூட நிக்கா பாரு. இரும மாடி. ஏமா நீங்க வீட்டுக்கு போங்கமா. ஏன்? இல்ல மணி சீக்கிரம் வீட்டுக்கு போமே. அதாம்டி ஏன்டி? இல்ல மணி சீக்கிரம் வீட்டுக்கு போமே. ஒண்ணுலமா. அம்மா நீ சீக்கிரம் வீட்டுக்கு போமே. ஏமா வீட்டுக்கு போமே. என்னட்டி ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? திருடனுக்கு தேர் கொட்டின கதைதான். அம்மா வீட்டுக்கு போமா. இவளுக்கு என்னடி ஆச்சு? அப்ப மேட்ச் கட்டிட்டே கிடக்கா. அம்மா நீ வீட்டுக்கு போமா. யாமட்டி அவசரப்பட்டு தப்பான ஐடியா கொடுத்துட்டேம்மா. இல்ல இல்லம்மா ஊசி குத்துன இடத்துல வலிக்குது அதான். அம்மா நீ வீட்டுக்கு போமா. நீ ஏன்டி நெடுஞ்சுக்கிட்டே இருக்க? கொசு கொசுமா கொசு கால கடிக்குது. அம்மா நீ வீட்டுக்கு போமா. ஏமா நீங்க வீட்டுக்கு போங்க. என்னட்டாச்சு? ஆள்கால நீ வீட்டுக்கு போங்கயா. நான் சத்தகிரி இருந்துட்டு போலாம்ல வந்தேன். சத்த இருந்துட்டு போலான்னு வந்தியா? ஏன் இது என்ன உனக்கு பீச்சான்னு கேக்க? ஏமாட்டி அம்மா வீட்டுக்கு போமா. அம்மா வீட்டுக்கு போமா. தப்பான ஐடியா கொடுத்துட்டேமோ. யாருக்கு? ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு தப்பான ஐடியா கொடுத்துட்டேமோ. இப்பதான் நான் உணர்ந்து பார்த்தேமோ. வாய் நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லடி சத்தையில உட்காரணும் தள்ளி. எதுல? அம்மா வீட்டுக்கு போலாமா? போச்சுது. ஏமா சமாளிங்க டீ சமாளிங்க. ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. அம்மா வீட்டுக்கு போமா. சரி தள்ளிடி. சத்த நேரம் உட்கார்ந்துட்டு போனோம். அம்மா என்னடி? அம்மா நீ சுமந்த பிள்ளை. என்ன திடீர்னு ரொம்ப பாசமா வருது உனக்கு? அவ பார்த்த வேலை அப்படி. அம்மா வீட்டுக்கு வாங்கலே போலாம். ஐயோ உட்காந்துட கூடாது. எட்டி இசை இதெல்லாம் ஐடியா கொடுத்த இரு உனக்கு இருக்குது. சப்பா எப்படி சமாளிக்கிறா இவெல்லாம்? சப்பா உள்ளடி மூச்சு முட்டுதே. முடியடி மூச்சு முட்டுதே. ஒண்ணு வேண்டாம், ஒரு கிஸ் மட்டும் பண்ணிட்டு நான் போயிருந்தேன்.